கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், பிரகாசமான வாழ்வு, a shining life. நாம் கன்னியாகுமரி சென்றிருப்போம் என்றால் எதற்காக நாம் போயிருப்போம் யோசித்து பாருங்கள். கன்னியாகுமரி என்றாலே திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை, காந்தி மியூசியம் மட்டுமல்ல, மிக குறிப்பாக விடியற் காலை 4 மணியிலிருந்து கூட்டம் அப்படியே அந்த கடற்கரையில் கன்னியாகுமரியில் கூடும் குவியும். எதற்காக என்றால், சூரியன் அருணோதயம் புறப்படுகிறதை பார்ப்பதற்காக, சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக ஜனங்கள் ஆவலோடு காத்து நிற்பார்கள். நானும் அப்படி ஒரு சில நேரம் நின்று சூரியனுடைய வருகையை ஆவலோடு வரவேற்கும் கூட்டத்தில் நின்றிருந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதிகாலையில் இந்த சூரியன் உதிக்கிற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். ரசிப்பதற்கு மிகவும் ஆர்வத்தோடு எல்லாரும் கூடுவார்கள். அன்பானவர்கள், விடியற்காலை 4 மணிக்கு பார்க்கிற சூரியனை எல்லாரும் கண்களை திறந்து அவளோடு பார்ப்பார்கள். அதே சூரியனை உச்சி வெயிலில் 12 மணிக்கு மதியம் 1 மணிக்கு பார்ப்பார்களா என்றால் ஏறிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் விடியற்காலையின் சூரியனுடைய பிரகாசம் அது ஆரம்பமாகிறது. மதியம் 12 மணி 1 மணி என்று சொல்லும் பொழுது அதனுடைய பிரகாசம் மிகவும் உச்சத்தில் இருக்கும். உச்சி வெயில் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? அன்பானவர்களே, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்து தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் பிரகாசம் எப்படி இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். ஆனால் போக 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 அவர்கள் கர்த்தருக்குள் வளர வளர, சத்தியத்தில் வளர வளர, ஊழியத்தில் பெருக பெருக, தேவனுடைய கிருபையின் மேல் கிருபையை பெற்று அவர்கள் முன்னேற முன்னேற அவர்களுடைய பிரகாசம் எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 20 ஆண்டுகள் முடிந்து விட்டதா? சிலருக்கு 40 ஆண்டுகள், சிலருக்கு 50 ஆண்டுகள், சிலருக்கு 10 ஆண்டுகள். ஆனால் யோசித்து பாருங்கள், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் கணக்கிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் பிரகாசிக்கிற நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவனுடைய மகிமைக்கு என்று பிரகாசிக்கிறதா? யோசித்து பார்ப்போம். இல்லை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் பிரகாசமாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை டல்லடித்து விட்டது என்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபத்தோடு இந்த நாளின் பாடத்தை படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, பிரகாசமான வாழ்வு என்ற தலைப்பின் கீழே கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வேதத்திலிருந்து எங்களுக்கு பரலோகத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுக்கும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், ஆவியானவர் இடைப்படும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும். ஆண்டவர், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய தேவனை குறித்து எப்படியெல்லாம் அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். இயேசுவானவர் பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார், பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அது மட்டுமல்ல, அவருடைய பாதங்கள், வெளிப்படுத்தல் 1:15 வாசிக்கிறோம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம்.
அவருடைய கால்கள் பிரகாசமான வெண்கலம், பாதங்கள். அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியன் என்று 2 இடத்துல படிக்கிறோம். வெளிப்படுத்தலையும் படிக்கலாம், மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலையும் படிக்கலாம். மரூபமலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்தது. வெளிப்படுத்தல் 1:16 பாருங்கள். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. வெளிப்படுத்தல் 10:1 படிக்கிறோம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அந்த பலமுள்ள வேறொரு தூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் எத்தனை அழகாக ஆவியானவர் வர்ணித்து எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அவர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம், அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியன் என்றெல்லாம் படிக்கிறோம். ஆகவே அவர் பிரகாசம் என்றால் அவருடைய பிள்ளைகளும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. நான் மட்டும் ஒளி அல்ல, நான் மட்டும் பிரகாசமாக இருப்பதல்ல, நீங்களும் பிரகாசமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பைபிளில் பாருங்கள், அவர் சுயநலமாக தான் மாத்திரம் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர் அல்ல. நான் ஒளி என்றால் நீங்களும் ஒளியாயிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே நாமும் பிரகாசிக்க வேண்டும் என்பதில் தேவன் மிகவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிரகாசத்திற்கு அடிப்படை என்ன? மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. பாருங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோகம் பாவ இருளுக்குள்ளாக விழுந்துவிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு ஒரு மகிமையான ஒளியை கொடுத்திருக்கிறது. அந்த ஒளி என்னவென்றால் சுவிசேஷத்தின் ஒளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாகக்கூடிய அந்த இரட்சிப்பின் ஒளி. இந்த ஒளிதான் நம்முடைய வாழ்வை பிரகாசமாக்கக்கூடிய, பாவ இருளிலிருந்து நம்மை மீட்டு பரலோக வெளிச்சத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடிய சத்தியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, சுவிசேஷம். அதுதான். ஆகவே இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவிசுவாசிகள் விசுவாசிகளாகி அவர்கள் பிரகாசமாகி விடுவார்கள். ஆகவே இந்த மகிமையான சுவிசேஷத்தை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கிற அவிசுவாசிகள் ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. அவர்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிடக்கூடாது, இருளில் தான் இருக்க வேண்டும். அவர்கள் பிரகாசம் உள்ளவர்களாக மாறக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய திட்டம். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி எத்தனையோ தடைகளை பிசாசானவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் உலகத்தில். அப்படியானால் நாம் பிரகாசிப்பதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் நம்முடைய இருதயமும் பிசாசினால் குருடாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசம் குன்றி காணப்படுகிறதா? இருளிலே இன்னும் அகப்பட்டவர்களாகவே நாம் கிடக்கின்றோமா? அப்படியானால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் பிரகாசமாக விளங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 4 பாடங்களை நாம் வேதாமத்திலிருந்து படிக்க போகிறோம். முதலாவது, தினமும் தேவனை நோக்கிப்பார். சங்கீதம் 34:5 தாவீது சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும் என்றால்
வெரி சிம்பிள். தி சீக்ரெட் இஸ் வெரி சிம்பிள். என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை தினந்தோறும் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தால் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பதற்கு மிக எளிமையான ரகசியம்தான். என்ன செய்யணும்? தினம் நாம் தேவனை தேட வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் மோசே என்ற தேவ மனிதன், அவனை குறித்து பைபிளில் படிக்கிறோம். 2 முறை சீனாய் மலையில் தேவனோடு சஞ்சரித்தவன் மோசே. 40 நாட்கள் 40 நாட்கள் என்று 2 தரம் 80 நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தவன். யாத்திரை 34ஆம் அதிகாரம் 29, 30, 35 வசனங்களை பாருங்கள். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே, தேவன் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசேயின் முகம் பிரகாசித்தது மோசேக்கு தெரியல. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததாம். 35ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும், அந்த மேகத்துக்குள்ளே, அந்த தேவ சமூகத்துக்குள்ளே போகிற வரைக்கும் மோசே என்ன செய்வார்? முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள், மோசேயினுடைய முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதே என்று சொல்லி. அதனால் மோசே முக்காடு போட்டுக்கொள்வார். மோசேயின் முகம் பிரகாசித்ததே எப்படி தெரியுமா? அவன் தேவனுடைய சமூகத்திலே கிடந்தான், உபவாசத்துடன் தேவனை நோக்கி பார்த்தான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. இன்றைக்கி நாம் உபவாசத்தில் இருக்கிறோமா? தேவனை தேடுகிறோமா? யோசித்து பாருங்கள். உபவாச ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சபை இப்படிப்பட்ட கூட்டங்களில் எத்தனை பேர் வருகிறார்கள்? உபவாசன உடனே அநேகருக்கு எட்டிக்காயாய் கசக்கிறது. மோசே முகம் பிரகாசித்தது. இதுதான் காரணம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான் மோசே. உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்தான். வேதாகமத்தில் இன்னொரு நபர், அவருடைய முகமும் பிரகாசித்தது. பழைய ஏற்பாட்டில் மோசேன்னு பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஸ்தேவானை குறித்து நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் அப்படின்னு படிக்கிறோம். ஸ்தேவானை யூதர்கள் கல்லெறிந்தார்கள். அதற்கு முன்பாக நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படித்து பாருங்கள். அதில் படித்தீங்கன்னா நியாய சங்கத்தில் இந்த ஸ்தேவான் விசாரிக்கப்படுவான். பல கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த சமயத்தில் மிக தைரியமாக பரிசுத்தாவினால் நிறைந்தவராக ஸ்தேவான் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தான். அவருடைய முகம் எப்படி இருந்துச்சான்? தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் இந்த ஸ்தேவான் முகம் பிரகாசித்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உபத்திரவத்திலும் தேவனை நோக்கி பார்த்தான். கல்லெறிந்தார்கள், கொலை செய்யும் நோக்கத்தில் பல்லை கடித்து கொண்டு கல்லெறிந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், இந்த ஸ்தேவான் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் இருந்து அப்படி எழுந்து நின்றார் அப்படின்னு படிக்கிறோம். மோசே உபவாசத்துடன் தேவனை நோக்கி பார்த்தவர். ஸ்தேவான் உபத்திரவத்திலும் தேவனை நோக்கி பார்த்தவர். அப்போ உபவாசத்திலையும் உபத்திரவத்திலையும் தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவ சமூகத்தை நம்ம எப்பொழுதுமே வாஞ்சையோடு தேட வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயம், உணர்வு நமக்கு எப்பொழுதும் தேவை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு வச்சுக்காங்களேன், பாவம் செய்வதற்கு நாம் பயப்படுவோம். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும்.
எபேசியர் 4:19 பாருங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னிடத்தில் அவர் வாசம் பண்ணி தம்முடைய ஆவியினால் வாசம் பண்ணி அவர் மகா மேன்மையான மகத்துவமான விதத்தில் தம்முடைய சத்துவத்தின் வல்லமைப்படியே பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே என்னில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார் என் நிச்சயம் நமக்கு தேவை. பிரியமான தேவ பிள்ளைகளே, டேவிட் லிவிங்ஸ்டன் வல்லமையான ஊழியத்தை செய்த தேவ மனிதன். இங்கிலாந்தில் பிறந்து ஆப்பிரிக்காவுக்கு சென்று அந்த இருண்ட கண்டத்தில் சத்திய ஒளியேற்றின தேவ மனிதன் டேவிட் லிவிங்ஸ்டன். அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து அந்த ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ளே 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வல்லமையாக ஊழியம் செய்தார். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்ற வாக்கு தத்துவத்தை அவர் பற்றி கொண்டார். அவ்வளோதாங்க. மத்திய 28:20 அவருடைய வாழ்க்கையில் இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் வாக்கு தத்துவத்தை அவர் பற்றி கொண்டதுனால தான் அந்த இருண்ட கண்டத்தை சுவிசேஷ தீபம் ஏற்றி வல்லமையான வெளிச்சம் நிறைந்த கண்டமாக்கி அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை, கருப்பின மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, பிரகாசமுள்ள மனக்கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும். இரண்டாவது, ஜீவவசனத்தை பிடித்துக்கொள், உன் ஜீவியம் பிரகாசிக்கும். இந்த இருண்ட உலகத்தில், பாவ உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? ஜீவவசனத்தை பிடித்துக்கொள், உன் ஜீவியம் பிரகாசிக்கும். பைபிள் படிக்கிறோம், பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம சுடர்களைப் போல பிரகாசிக்க நம்ம பைபிளில் பாருங்கள், 2 பெரிய சுடர்கள் அப்படின்னு அது 1 படிக்கிறோம். பகலை ஆள ஒரு சுடர், அது சூரியன். இரவை ஆள ஒரு சுடர், அது சந்திரன் அல்லது நிலவு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் பைபிளில். அந்த 2 சுடர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் சுடர்களைப் போல நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஜீவவசனத்தை பிடித்து கொள்ள வேண்டுமா? ஜீவவசனத்தை பிடித்து கொண்டால் உலகத்தில் சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்கலாம். இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் அழைத்திருப்பதற்கான நோக்கமே எதுக்காக அப்படின்னா, இந்த வசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து நாம் சுடர்களாக பிரகாசிக்கணும் என்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஜீவவசனத்தை பிடித்து கொண்டுன்னா என்ன அர்த்தம்? டெய்லி அல்லது வாரம் பைபிளை சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படியா? அல்லது பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்துக்கணும் அப்படியா? அப்படி அல்ல. ஆண்டோட வசனங்களை நம்முடைய சிந்தையிலே பதித்து இந்த வசனத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை, அதான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு என்று பொருள். யோவான் ஸ்நானனை பற்றி யோவான் 5:35 படிக்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். He was a burning and shining light. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு எரியணுங்க. எரிஞ்சாதான் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கி அநேகருக்கு பிரகாசிக்கணும்னு ஆசை, வாழ்க்கையில் ஷைன் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அன்பான பிள்ளைகளை, ஆனால் நாம் எரியணும். நம்ம படிக்கிற பாடம் என்ன? பிரகாசம் உள்ள வாழ்வு, ஷைனிங் லைஃப் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானனை பாருங்க, எவ்வளோ காலம் ஒரு உயிரோடு இருந்தார்?
30 வருஷம்தான். ஒன்லி 30 இயர்ஸ், 30 வருஷம். இந்த 30 ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கைக்கு எது பிரகாசம் கொடுக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 6:23 படிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். சரிங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள், அந்த கட்டளைகள் தான் நமக்கு விளக்கு, வெளிச்சம். Thy law is light அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம்ல. ஆண்டோடைய பிரமாணம், அந்த பிரமாணம் என்பது தான் வேதம் அப்படின்னு இருக்கு தமிழில். ஆங்கிலத்தில் லா என்று இருக்கும். ஆகவே ஆண்டவரையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் பின்பற்றி நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். யோவான் ஸ்நானனின் வாழ்க்கை வெறும் 30 வருடம்தான். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் எத்தனை பிரகாசம், எவ்வளவு உண்மை, எவ்வளவு பரிசுத்த தைரியம், எவ்வளவு மரணத்து கஞ்சாத உறுதி அவரிடத்தில் காணப்பட்டது. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஜீவவசனத்தை பிடித்துக்கொள், உன் ஜீவியம் பிரகாசிக்கும். தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்த மனிதன் யோவான் ஸ்நானன். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், தானியேல் பிரகாசமான முன்மாதிரி, a bright example, பிரகாசமான முன்மாதிரி என்று சொல்லலாம். a brilliant example. பைபிளில் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரகாசம் காணப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்திலும், பாபிலோன், மேதே பெர்ஷியா, இந்த ராஜாக்கள் காலத்தில் எல்லாம் அவருடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது அப்படின்னு தானியேல் 6:28 படிக்கிறோம். 3 வேளை ஜெபம், மனதில் உறுதியான தீர்மானம். தானியேல் 1:8 அவருடைய உறுதியான தீர்மானத்தை படிக்கிறோம். 3 வேளை ஜெபம், தானியேல் 6:10 படிக்கிறோம். பாருங்களேன், இந்த ஆவிக்குரிய பழக்கங்கள், பயிற்சிகள் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவருடைய ஜீவியம் பிரகாசமாய் இருந்தது. இன்றைக்கி நாம் தேவனுக்காக பிரகாசிக்கிறோமா? நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கிறதா? ஆண்டோடைய வசனங்களை எவ்வளவோ கேட்குறோம், எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்கிறோம். ஜீவ வசனத்தை பற்றி கொள்கிறோமா? கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்காக கொடுக்கிறார், என்னோடு பேசுகிறார் என்று நாம் அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த வசனங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தாங்க நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 3வது, எப்படி பிரகாசிப்பது? நீதிக்குட்படுத்தினால் பிரகாசிப்பாய். அதாவது சிம்பிளாக சொன்னால் ஊழியம் செய்யணும். தானியேல் 12:3 பாருங்கள், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த உலகத்தில் அநேகர் அநீதியில் கிடக்கிறாங்க, அதாவது பாவத்தில் கிடக்கிறாங்க, இயேசுவை அறியாமல் கிடக்கிறாங்க. அவர்களை என்ன செய்யணும்? அந்த அநீதியில் கிடக்கிறவங்களை நீதியின் பக்கம் கொண்டு வர வேண்டும். ஆண்டோடைய கற்பனைகளை அறியாமல் அநீதியின் பக்கம் இருக்க ஆண்டோடைய கற்பனைகளை, இயேசுவையும் அவருடைய கட்டளைகளையும் அறிவித்து அவர்களை நீதியின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல, ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், டபுள் சூப்பர்லேட்டிவ் பாருங்களேன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், என்றென்றைக்கும் சதா காலம் எல்லாம் ஒன்று தான். டபுள் சூப்பர்லேட்டிவ் ஆண்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த பூமியில் ஆண்டு நமக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய கட்டளையின்படி வாழ்வது மட்டுமல்ல, பிறருக்கும் இயேசுவை அறிவித்து அவருடைய கற்பனையின்படி வாழ அவர்களை வழிநடத்தும் பொழுது, அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் பிரகாசிக்கலாம். அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய மகத்துவமான பரலோக வாய்ப்பு நமக்கு காத்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஊழியம் செய்கிறோமா? இன்றைக்கி எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஊழியம் செய்வதில் அது பாஸ்டர் பார்த்துக்குவார், சர்ச்சில் யாராவது 1-2 பெண்கள் பார்த்துக்குவாங்க என்று தான் இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் சர்ச் மெம்பர்ஸ், திருச்சபை விசுவாசிகளில் பெரும்பான்மை இப்படி தான் இருக்கிறோம். சர்ச்சுக்கு வருவோம், காணிக்க போடுவோம், பிரசங்க கேட்போம், போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அன்பானவர்களே,
எப்படி என்றென்றைக்கும் சதா காலம் பிரகாசிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். மத்திய 13:43 படிக்கிறோம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். எப்போ? ஊழியம் செய்யணும். அப்படி தானே தானியேல் 12:3 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர், செய்தித்தாள் நிருபர் ஒருவர் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தார். நிறைய செய்திகளை சேகரிப்பார்கள் அல்லவா? அவர் இப்படி நடந்து போகும்பொழுது 3 சிறு பெண்கள், சின்ன பிள்ளைய 3 பேர், ஒரு கண்ணாடி கடைக்கு வெளியில் ஒரு கடை இருக்கிறது, பொம்மை கடை, டாய் ஷாப் இருக்குது. அதெல்லாம் கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்கிறாங்க. அப்போ தானே சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆகவே இந்த 3 சின்ன பிள்ளைகளும் நின்று என்ன செய்கிறாங்க, அந்த பொம்மையெல்லாம் கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 2 பிள்ளைங்க மட்டும் என்ன செய்கிறாங்க, அந்த பொம்மை எப்படிலாம் இருக்குன்றத இன்னொரு பெண்ணுக்கு அப்படியே செய்கையில் அந்த இன்னொரு பெண்ணுடைய கையை தடவி அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பொம்மை அப்படி இருக்குது என்று சொல்லி. இவருக்கு புரியலை. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறாரு அந்த நிருபர். போய் பார்த்தா அந்த ஒரு பெண்ணுக்கு 2 கண்களும் தெரியாது. மற்ற 2 பெண்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு கண் பார்வை தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிற பொம்மையை பார்த்து அழகாக வர்ணிக்கிறார்கள். இதை பார்த்து விட்ட அந்த நிருபருடைய நெஞ்சம் நெகிழ்ந்தது. இதை வைத்து அழகாக ஒரு கதை ஒன்றை எழுதி அந்த செய்தித்தாளில் அன்றைக்கு வெளியிட்டார். மறுநாள் சாயங்காலம் எழுப்புதல் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. D.L. மூடி பிரசங்கம் பண்ணுகிறார் அந்த கூட்டங்களில். இந்த செய்தித்தாள் நிருபர் ஒரு கடவுள் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன், கடவுள் இல்லை என்று நம்பக்கூடிய ஒரு மனிதன். இவர் அந்த மீட்டிங்கு போகிறார். மீட்டிங் போயிட்டு, கடவுள் இல்லை, நம்ம இதை எப்படியாவது கேலி பண்ணுறதுக்காக, வம்பிழுப்புறதுக்காக, கிண்டல் செய்வதற்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு போனார். சரிங்களா? D.L. மூடி பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த மனிதர் ஏதோ கொஞ்சம் குறும்பு செய்வது போல் அவருக்கு தெரிந்தது. D.L. மூடி அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு கதை ஒன்று சொன்னாராம். என்ன கதை தெரியுமா? 3 பிள்ளைகள் ஒரு கடை வெளியே நின்று அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், பொம்மைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். 2 சிறு பெண்கள் இன்னொரு பெண்ணுக்கு, கண் தெரியாத அந்த சிறு பெண்ணுக்கு விளக்கம் அளித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த கண் தெரியாத பெண்ணுக்கு உள்ளே இருக்கிற பொம்மை எப்படி இருக்கும், அதன் அழகு எல்லாமே அவளுக்கு தெரியாது. யாரோ 2 பேர் சைகை காண்பித்து வர்ணிக்க வேண்டியதாக இருந்தது என்று இப்படி ஒரு கதையை நான் இன்னைக்கு செய்தித்தாளில் படித்தேன். ஆகவே ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனும் அப்படித்தான். அவன் குருடனை போன்றவன். தேவனுடைய அழகும் தேவனுடைய மாட்சிமையும் அவனுக்கு தெரியாது. அந்த சிறு பிள்ளையை போலத்தான் ரட்சிக்கப்படாதவனும் தேவனை அறியாதவனும் இருக்கிறான். அவன் தேவனிடத்தில் வர வேண்டும், அவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று D.L. மூடி பிரசங்கம் பண்ணாராம். அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த அந்த செய்தித்தாள் நிருபர், பத்திரிகை நிருபர், இந்த கதை நான் எழுதினது அல்லவா, 2 கண்களும் தெரியாத அந்த சிறுமி என்னை அல்லவா சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி அவன் உணர்ந்தவனாக தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் பிள்ளையாக அவன் மாறினான். அந்த D.L. மூடி கூட்டத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உலகத்தில் அநேகர் இருளிலே கிடக்கிறார்கள். அவருடைய ஜீவியம் பிரகாசம் இல்லாமல் கிடக்கிறது. கண்கள் இருளடைந்து கிடக்கிறது. இயேசுவிடம் வர வேண்டும். இயேசுவிடம் வருவதற்கு அநேகரை வழிநடத்துகிற பொறுப்பு, ஊழியம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் அதை செய்யணும். அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டிய பணி என்னுடையது என்பதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக உணர்ந்து செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கும். 4வது கடைசியாக நமது ஜீவியம் பிரகாசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளினால் பிரகாசிப்பாய். மத்தேயு 5:16 பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய நற்கிரியைகள், நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மூலமாக அந்த சத்திய வெளிச்சம்
இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அப்படி பிரகாசிக்கும் பொழுது இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க என்ற அந்த பிரகாசத்தை காணும் பொழுது பிதா மகிமைப்படுவார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் என்ன செய்யணும்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்தகார கிரியைகளை நாம் அகற்றிவிட வேண்டும். துர்க்கிரியைகள், அக்கிரம கிரியைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நாம் விலக்கிவிட வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார். பைபிளில் படிக்கிறோம் பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள் படிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் வாழும் பொழுது அந்தகார கிரியைகள், பிசாசின் கிரியைகள், டீட்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இதெல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். நாம் அந்த கிரியைகளை செஞ்சிடக்கூடாது. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக சில செய்யக்கூடிய மறைவாக செய்யக்கூடிய அக்கிரம காரியங்களை நம்ம வெளிப்படையாக பேசினா கூட அது அசிங்கம். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். ஆண்டவர் ஒரு காலத்தில் ஒரு நாள் வரும், அப்பொழுது அந்த அக்கிரம கிரியைகளை செய்தவர்களை அவர் பார்த்து கொள்வார், அவர் தண்டிப்பார். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள், கவர்ச்சிகளை பார்த்து நாமும் இழுப்புண்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்க நிலைமையில கிடக்கிறோம். பாண்டு சொல்கிறாரு, நீ தூங்குகிற நீ விழித்துக்கொள், மரித்தோரை விட்டு எழுந்திரு. அவைக்கு ஒரு வாழ்க்கையில் செத்த நிலைமையில் கிடக்காதே. உன் நிலையை உணர்ந்து கொள். உன்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து புரிந்து கொள். இந்த இருளான உலகத்தில் நான் வெளிச்சமாய் விளங்க வேண்டும், நான் தேவனுடைய மகிமைக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்ற உண்மையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு பிரகாசம் உள்ள ஜீவியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். உலகத்தோடு சேர்ந்து இருளோடு இருளாக நாமும் விளங்குவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 4 காரியங்களை தினமும் தேவனை நோக்கிப்பார், உன் ஜீவியம் பிரகாசிக்கும். ஜீவவசனத்தை பிடித்துக்கொள், உன் ஜீவியம் பிரகாசிக்கும். அநேகரை நீதிக்குட்படுத்தினால் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பாய். நற்கிரிகளை செய்தால் உன் ஜீவியம் பிரகாசிக்கும். அன்பானவர்களே, இந்த உண்மைகளை பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆவியினால் நமக்கு வேதாமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உண்மைகளை மனதில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உமக்கென்று பிரகாசம் உள்ளதாய் மாற்றும் என்று நம்மை ஒப்படைத்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல அழகான பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரகாசமுள்ள வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. எங்களை பிரகாசிப்பிப்பது உம்முடைய மாஞ்சையாகவும் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களோ இருளிலே கிடந்து, இருளிலே புரண்டு, இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்து விடாதபடி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொன்னது போல எங்களை அப்படி நீர் மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜீவியத்தை பிரகாசமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவர் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்முடையரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.